விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எல்லாரும் நல்ல சந்தோஷமா நல்ல கைத்தட்டி ஆமென். திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கைத்தட்டி இல்லை இல்லை இல்லை, என் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். சொல்லுங்க, உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியில் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவராம். மரணையுள் பங்குதிடும் வேலை பஸ்கா ஆட்டுக்குட்டி பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. சேர்ந்து உற்சாகமா எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஹல்லேலூயா நம்முடைய சரீரத்தை விட்டு கர்த்தர் எடுத்து போடுவாராக. நல்ல சந்தோஷமா கைத்தாள ஓசையோடு கூட தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது.
பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அது இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அது இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி என்னை எதிர்க்க, ஆண்டவரே இயேசுவே என்னை சீர்குலைக்க, சத்ரு எங்கள் காலின் கீழே மிதிக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நல்ல கைத்தட்டி நல்ல கைத்தட்டி. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பரவானின் பிள்ளை ஒடித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நன்றி 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 ராஜா. எங்களை எதிர்க்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை சீர்குலைக்க, எங்களை தடை செய்ய எவனாலையும் முடியாது ஆண்டவரே. ராஜாதி ராஜா விட்ட பிள்ளைங்க உணர்ந்து உணர்ந்து நல்ல கையை தட்டி நல்ல உணர்ந்து நான் ராஜாதி ராஜா விட்டு பிள்ளைங்க ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை தொட, எங்களை தடை செய்ய ஆண்டவரே, எங்களை சீர்குலைக்க ஆண்டவரே எவனாலும் ஆண்டவரே எந்த பிசாசாலும் எங்களை தொடவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வல்லமையினால அவருடைய பலத்தினாலே நம்மை இடை கட்டி கொண்டு இருக்கிறார். ஓ, நீதியின் வஸ்திரத்தினாலே கர்த்தர் நம்மை மூடி வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு வைத்து இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? நல்ல சந்தோஷமா. இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக. அப்பா
நல்ல சந்தோஷமா சேர்ந்து பாடலாமா? கைத்தட்டி சேர்ந்து பாடலாமா? இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு வைக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு வைக்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் திறக்க முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும். இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக, இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு வைக்கிறார். கைத்தட்டி பாடலாமா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ள தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக, இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக. ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக, இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக. கை தட்டலாமா? கை தட்டி சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. 12 மாதங்கள் நடக்காதது, 11 மாதங்கள் நடக்காதது. இந்த 12வது மாதம் கர்த்தர் செய்ய கர்த்தர் செய்ய கர்த்தர் செய்ய அவர் நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதோ திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு வைக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் ஒருவனும் பூட்ட முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக, சொல்லுங்க. இதோ அழிந்து போகும் ஆத்துமாய் மீட்டிட, அறுவடையை பணியை நாம் செய்திட, மீட்டிட. இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக, இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக. கட்டுண்ட மக்களை விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட, கட்டுண்ட ஜனங்களை விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட, கட்டுண்ட மக்களை விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ திறந்த
வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட. சொல்லுங்க. சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட. சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட. இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ திறந்த வாசலை உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கை தட்டி, ஆண்டவரே, இதுவரையில் பூட்டியிருந்த, இதுவரை திறக்கப்படாமல் இருந்த, இதுவரையில் அடைத்து வைத்திருந்த, இதுவரையில் எங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யாமல் இருந்த கர்த்தர் இந்த 12வது முதல் வாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆண்டவர் இந்த ஆராதனையிலே பெரிய காரியங்களை கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். திறந்த வாசல என் முன்ன வச்சிருக்கிறீங்க. அழகா ஒரு ஜான்ஜபரை ஒரு பாடின பாடு. நன்றி 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 இயேசுநாதா. சேர்ந்து பாடலாமா? நன்றி 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 தேவா, தேவா. நன்றி நன்றி இயேசுநாதா. நன்றி 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 தேவா, தேவா. உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. கைத்தடி பாடலாமா இல்ல டான்ஸ் ஆடலாமா? எதனா ஒன்று பண்ணலாம். சரியா கைத்தட்டலாம், எழுந்து டான்ஸ் ஆட வேண்டியது இருக்கும். நல்லா சேர்ந்து கைத்தடி பாடுங்க. திறந்த வாசல என் முன்ன. Amen. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு தேவா, நன்றி நன்றி இயேசு தேவா. திறந்த வாசல முன்ன வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. ஆமென். சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. ஆமென். சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் வாழ்கின்றோம் நாதா. எல்லாரும் கைத்தட்டி. வெண்கல கதவு உடைச்சி போச்சு, கண்டு முன்னால இரும்பு தாப்பால் முடியடிச்சிச்சு. உங்க வல்லமையால சூழ்நிலைகள் மாறினது, வார்த்தையினால எழுந்ததெல்லாம் திரும்ப வந்தது. போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. சொல்லுங்க. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால தந்தீங்க,
கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவு போனதால கவலையே இல்ல. இதை கொண்டு நான் பெருக நினைச்சதனால போத தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, சொல்லுங்க. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா. நன்றி 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 தேவா, உன் கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உன் கிருபையில வாழ்கிறோம் நாதா. கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு காலம் உடைஞ்சது உங்க வல்லமையால. ஆமென். உள்நிலைகள் மாறினது வார்த்தையினால, திரும்பெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. எங்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு காலம் உடைஞ்சது உங்க வல்லமையால. ஆமென். உள்நிலைகள் மாறினது வாழ்க்கையினால, எங்களெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டு புறாவின் சத்தம் இங்கும் எங்கும் தொனிக்குதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டு புறா சத்தம் இங்கு எங்கும் தொனிக்குதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்பவன் யார்? அப்படியே கண்களை மூடி ஒரு பக்தன் இப்படியாய் எழுதியிருக்கிறான். ஒரு பக்தன் இப்படியாய் பாடல்கள் வரியாய் அவர் எழுதியிருக்கிறார்.
திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்போர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த பூமியில நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, ஒலிவ மலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த மலை ரெண்டாய் பிளக்கும் என்று தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அந்த மலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது அப்படியே ரெண்டாய் பிளக்கக்கூடிய ஆண்டவரே அறிகுறிகள் ஆண்டவரே தோன்றி இருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்காங்கே சிதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று சேர்க்க, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமைதியா நிக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், இயேசுவே, உங்களை அர்ப்பணிங்க. அப்பா கிட்ட அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் நிற்பவர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவார். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். ஆண்டவரே, எங்க சபை அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள சபையாய், எங்க சபை ஆண்டவரே அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள சபையாய், ஆண்டவரே எங்க மக்கள் அப்படிப்பட்ட தரிசனங்களை பெற்றவர்களாய், ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத என் ஜனங்கள் மாண்டு கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை மீட்டெடுக்க எங்களை உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து அப்பா இயேசுவே, அப்பா திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் திறவுண்ட மனதாய் நிற்பவன் யார்? திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் திறவுண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அப்பா, தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் முன் வருவீர். எல்லாம் சேர்ந்து பாடலாமா?
தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அறிந்திட அன்பினால் எழுந்து வரும். தீர உண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திற உங்க வாசல் அடைப்படும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறையா, எங்களை அர்ப்பணிக்கிறையா, எங்களை அர்ப்பணிக்கிறையா, எங்களை அர்ப்பணிக்கிறையா. விசுவாசிகள் கூட்டம் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் இன்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு, எங்கு சொல்வோம் நாட்கள் வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு, என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். தீர உண்ட வாசல் அடைப்படும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? சொல்லுங்க சொல்லுங்க. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, மனதுடன் சென்றிடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீர உண்ட வாசல் அடைப்படும் பாடுங்க பாடுங்க. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. திற உண்ட வாசல் அடைபடுமோ, திற உண்ட வாசல் அடைபடுமுன் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன்வீர். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பால் எழுந்து செல்வீர். திற உண்ட வாசல் பாடுங்க பாடுங்க. திற உண்ட வாசல்
நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. அப்படிப்பட்ட தரிசனம் எங்க சபைக்கு தாங்கப்பா, எங்க சபைக்கு. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் இல்ல ஆண்டவர். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா சபையில மட்டும் ஆராதிச்சுட்டு மற்ற நாளெல்லாம் உங்களை மறந்து போய் ஆண்டவரே எங்கள் எண்ணப்படி எங்கள் இஷ்டம் போல. நல்ல கையை தட்டி துதிங்க, துதிங்க, அர்ப்பணிங்க. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து வருவீர். இருள் சூழ்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கொரோனாவை போல இன்னொரு அலை வரும் என்று எச்சரிப்பின் சத்தம் எங்களை ஆண்டவரே நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஜனத்துக்கு ஜன விரோதம், ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, சுனாமி, எரிமலைகள் ஆங்காங்கே கொத்தளித்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் அந்த எச்சரிப்பு எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் நிர்விசாரமாய் இருப்பது ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்க. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், திறவுண்ட வாசல் அடைபடும். அர்ப்பணிக்கல, தயவு செய்து அர்ப்பணிக்கல. ஏதோ மியூசிக்ல பாடல் பாடி ஏதோ எங்க சத்தத்தை உயர்த்தி அல்ல, எங்க இருதயம் உடையணும் ஆண்டவரே, எங்க இருதயம் உடையணும் ஆண்டவரே. 11 மாதங்கள் ஒரு ஆத்துமாவை கூட நாங்கள் ஆதாயம் பண்ணலையே, 11 மாதங்கள் ஒருவரை கூட சந்திக்கலையே ராஜா. வருகிற நாட்கள் எப்படி அமையும் ஆண்டவரே? கொரோனாவை நினைச்சு பாருங்க, கொரோனாவை நினைச்சு பாருங்க. எவ்வளவு வசதி உள்ளவர்கள், எவ்வளவு திறமைசாலிகள், எத்தனை பட்டதாரிகள், எத்தனை டாக்டர், எத்தனை நர்ஸ், எல்லாமே இழந்து போயிட்டுமே. என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று
சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். கையை உயர்த்தி தீர உண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனதாய். கை உயரல, கை உயரல. வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனதாய் உன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்யோ. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே என் ரூபவதி, எழுந்து வா என் நேசரை சந்திக்கவே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே. ராஜா, அன்பு விசுவாசிகளே, அன்பு சபையே, இந்த 11 மாசத்துல என்னெல்லாம் சாதிச்சீங்க? நீங்க நினைச்ச காரியமெல்லாம் நடந்துச்சா? ஜனவரி மாசம் 1ஆம் தேதி அதிகாலையில நீங்க எடுத்த பொருத்தனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வருஷத்துல ஒரு முறை நான் வேதத்தை படிப்பேன் என்றது எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தோம்? இந்த வருஷத்துல இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தோம்? இந்த வருஷத்துல எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தோம்? இந்த வருஷத்துல எப்படியாவது ஒரு ஆத்துமாவை சபையில கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தோம்? அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா? காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தீர உண்ட வாசல் அடைபடும் முன் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். உண்மையா உண்மையா உண்மையா? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள எத்தனையோ பேர் ஆவலா இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து யாரும் சொல்லலையே, என்னை வந்து யாரும் சந்திக்கலையே, என்கிட்ட வந்து யாரும் டாக்ஸ் கொடுக்கலையே, என்கிட்ட வந்து யாரும் ஆண்டவர் புதிய ஏற்பாடு கொடுக்கலையே, எத்தனை பேர் ஏங்குகிறார்கள். அதுல நீயும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? 11 மாதங்கள் போயிடுச்சு. புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். 12வது மாசத்துல பிரவேசித்து இருக்கிறோம். இதுவரை 11 மாதங்கள்ல எத்தனை 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 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு இருக்கிறது. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தீர உண்ட வாசல் அடைபடுமோ
பிள்ளைகளே, அந்த கொரோனா நாட்களை கொஞ்சம் எண்ணி பார்க்குறீங்களா? கொரோனா வந்துச்சுன்னா தனிப்பட்ட ஒரு ரூம்ல அடைச்சி வச்ச அந்த சூழ்நிலை எண்ணி பார்க்கிறீங்களா? எத்தனை மேதைகள், எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்ஸ், அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது, ஒரு ரூம்ல தனியா அடைச்சிட்டு இருக்கும்போது அவங்க சிந்தனைலாம் எப்படி போயிருக்கும்? கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். அந்த கொடிய நாட்களை எண்ணி பாருங்களேன். அது மறுபடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா நாம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய போறோம்? ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு முடிவு உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எது எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணை மூடணும்னா நம்ம கண் எங்க போய் திறக்க போகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு சபையே, இந்த 12வது மாதம் நான் எதையாகிலும் ஒன்று செய்யணும்னு சொல்லி, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாங்க, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கலாம், அது எந்த ஊழியமா இருக்கலாம், என்ன உதவியா இருக்கலாம், நீ எந்த ஜெபமா இருக்கலாம், நீ உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா, திறப்பின் வாசலே நிற்கிறாயா, எல்லாவற்றையும் எண்ணி பாருங்கள். இந்த 12வது மாதத்துல நீ என்ன செய்ய போற? ஒரு தீர்மானம் 11 மாசம் நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. இந்த 11 மாதங்கள் சரியாக ஆராதனையில் கூட நான் வந்து கலந்து கொள்ள முடியல. 11 மாதங்கள் என்னுடைய நேரங்களும், என்னுடைய நாட்களும், என்னுடைய மாதங்களும் ஆண்டவரே நான் செலவழித்தது அது உமக்கு பிரியமா இருக்கிறதா? உமக்கு உகந்ததா இருந்ததா? நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இந்த 11வது மாதத்துல நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? அன்பு தங்கச்சி, அன்பு சபையே, வாலிப தம்பி, வாலிப சகோதரி, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தயவு செய்து இந்த 12வது மாதத்துல நான் ஏதாவது ஒன்றை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர் எதையாவது நான் தியாகம் பண்ண ஆண்டவரே. அது எந்த தியாகமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய பணமா இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஸ்தோத்திரம் நீங்க கொண்டு போய் கொடுக்கிற சந்திக்கிற எப்படிப்பட்ட நபரா இருக்கலாம். அந்த நபரை நீ சந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய, புரிஞ்சுடுங்க கையை தட்டுங்க, புரிஞ்சுக்கிடுங்க கையை தட்டுங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அதை பூர்த்தி செய்ய நீயும் நானும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே. அன்பு சபையே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுதான் நம்ம பாடலா பாடணும். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அப்படியே பக்கத்துல கை பிடிக்கலாமா? அப்படியே பக்கத்துல கை பிடிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் யார் கையை பிடிச்சிருக்கிறனோ இந்த 12வது மாதம் என் வாழ்க்கையில நான் கையை பிடிச்சிருக்கிறவங்க வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிர்விசாலம் வேண்டாங்க, தயவு செய்து எல்லா கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் யாரை கையை பிடிச்சிருக்கிறனோ இந்த 12வது மாதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இதுவரை ஆண்டவரே செய்யாதது, நடக்காதது, இதுவரையில் ஆண்டவரே கண்டிராதது, இதுவரையில் தடையா இருந்த காரியங்கள், இதுவரையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனை விதமான போராட்டங்கள் மத்தியிலும், எத்தனை விதமான கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாத
நல்லபடி இந்த 12வது மாதம் சந்திக்க உதவி செய்தீங்களே. இந்த 12வது மாதத்துல ராஜா எப்படியாவது ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணக்கூடிய ஆண்டவர், எப்படியாவது ஒரு ஆத்மாவை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய கர்த்தர் அப்படிப்பட்ட வாய்ப்பை, அப்படிப்பட்ட தருணத்தை, அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அப்பா, பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் வாசித்தேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். அப்படியே முழங்கால் பண்ணிடலாமா? தயவு செய்து எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாமா? வாசித்தேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். அன்பு தேவ பிள்ளைகளே, பக்கத்துல கை பிடிச்சிங்களே, நீங்க கை பிடிச்ச ஆளு புதிய ஆளா பழைய ஆளா? புதிய ஆளா பழைய ஆளா? அல்லது ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசியா அல்லது ஞானஸ்தானம் எடுக்காத விசுவாசியா? இந்த சபையில இன்றைக்கு இந்த ஆராதனை புதுசா யாருன்னா வந்திருக்கிறாங்களா? நம்ம அதற்காக ஜெபம் பண்ணணுமா? எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு வந்தீங்க? எத்தனை பேர் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி, மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? எத்தனை பேர் பிரயாசம் எடுத்தீங்க? உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டாரா? ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனை ஒரு ஆத்துமா ஆண்டவரே புதிதாய் வர வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே. ஒவ்வொரு ஆராதனை புதிய நபர்கள் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமே. எங்கள் பிரயாசங்களை அறிந்த தேவனே, எங்கள் நோக்கங்களை அறிந்த தேவனே, எங்கள் வேண்டுதல்களை அறிந்த தேவனே, இரக்கம் செய்ய மாட்டீரோ? இரக்கம் செய்ய மாட்டீரோ? ராஜா, இந்த ஊர்ல எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, இந்த ஊர்ல எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்காங்க. அவர்களை சந்தித்து ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை பத்தி ஆண்டவரே, ஆண்டவர் நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதை சொல்ல, அவர்கள் அறிந்து கொள்ள, அவர்கள் கட்டுகள் இருந்து விடுதலையாக்க, அவர்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒளி வீச, இது ஆண்டவரே அவர்களை பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல கருவியாய், பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல கருவியாய் உன்னை பயன்படுத்த கூடாதா? அப்போ தெரியும், எங்க சூழ்நிலைகள் தெரியும், எங்க போராட்டம் தெரியும், எங்க கண்ணீர் தெரியும், எங்க கவலை தெரியும், எங்க பிரயாசம் தெரியும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஓட்டத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த ஓட்டத்தில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த ஓட்டத்தில் எதையாவது உங்களுக்காக செய்யணுமா? அந்த ஓட்டத்தில் ஏதாவது இயேசுவுக்காக எழுந்து பிரகாசிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? தெய்வமே, 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 ஏகோவாசித்தேனோ
தெய்வம் நீர்தானையா. நெருமுழங்கால நிக்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கீழ்படிகிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராஜா, நீங்க எதிர்பார்க்கிற ஆண்டவரே, என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட காரியம் ஆண்டவரே நீர் வாய்க்க செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவர் அல்லவா, அற்புதமானவர் அல்லவா, அதிசயமானவர் அல்லவா. என்னை கொண்டு என்ன செய்ய நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ உங்க சித்தத்தை எங்களை நிறைவேற்றும். கையை நல்ல தட்டி நல்ல கதட்டி ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனை வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. 11 மாசங்கள் நடத்தி வந்தீங்களே, உங்க பிறப்பின் மாதத்தில் இந்த 12வது மாதம் டிசம்பர் மாசம் கலந்து கொள்ள கர்த்தாவே கிருபை கொடுத்திருக்கிறீங்களே. போராட்டம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, கவலை இருந்தது ஆண்டவர், எத்தனை இழப்புகள் இருந்தது. ஆனாலும் நீங்க எங்க மேல வச்ச கிருபை கையை தட்டாம இருந்தா ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நீ தட்ட 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 உன் சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, உன் சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தர் இதுவரை நடக்காதது உன் சரீரத்தில் கர்த்தர் ஒரு பலனை தருவாராக. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. நீங்க படிச்சவங்க படிக்காதவங்க வசதி இல்லாதவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை எதிர்பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவர். ஹalleluya. யாரெல்லாம் தெரிந்தெடுத்தாரோ, மீன் பிடிக்கிறவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவனை கொண்டு வல்லமையான காரியங்களை ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்ட தேவன் அப்பா, உங்க கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு, யாரெல்லாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு, யாரெல்லாம் கவலையோடு வந்தார்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்ணீரை எல்லாம் களிப்பாய் மாற்றிவிட்டார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போனது. கையை பலமா தட்டி உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போவதாக. ஹalleluya 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 ஹalleluya. நிரப்பிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. உம்முடைய வல்லமை ராஜா. ஏசப்பா, உங்க கிருபை உள்ள கரத்தை கொடுக்கிறப்பா. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தயவு செய்து பக்கத்தில் கொஞ்சம் கை பிடிங்கம்மா, பிடிச்சி தூக்கிடுங்க. கர்த்தர் உங்கள் முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் மான் கால்களுக்கு ஒத்த பலனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. பாரத்தோடு ஜெபம் பண்றேன், உபவாசத்தோடு ஜெபம் பண்றேன், கண்ணீரோடு உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. பைபிள்ல கடைசி, புதிய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம் ஒரு புதிய ஏற்பாடு கையில் எடு சீக்கிரம். மூன்றாம் அதிகாரம். ஆண்டவர் இந்த மாதம் அவர்கிட்ட புலம்பி அழும் பொழுது, நான் காத்திருந்த பொழுது
என் இருதயத்தை உடைச்சி ஆண்டவர் என்னோடு கூட பேசின, என்னோடு கூட இடைப்பட்ட அந்த வார்த்தை தான் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரே நிமிஷம் அப்படி இருந்து நில்லுங்க, பரவாயில்ல ப்ளீஸ். எல்லாரும் ஒரே நிமிஷம் வசனத்துக்கு எல்லாரும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்னொரு முறை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. கடைசியா சத்தமா வாசிக்கலாமா? சேர்ந்து ரெடி? 1 2 3. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படியே பைபிளை மூடிட்டு அப்படியே மேல தூக்கி காண்பிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த பட்டயத்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், யார் கையில பைபிள்லாம் இல்லைன்றது இப்ப தெரியுது பாருங்க. ஹல்லேலூயா. கண்ணை தூக்கி காண்பீங்க, சொல்லுங்க கண்ணை மூடி. ஏசப்பா, நாங்கள் எங்க கரங்களில் உள்ள இந்த பட்டயத்தை நேசிக்கிறவர்களாக, இந்த பட்டயத்தை கை கொள்ளுகிறவர்களாக, இந்த பட்டயத்தில் இருக்கிற வசனங்களை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஏசப்பா, இந்த வேதம் எண்ணில் நிறைவேறுவதாக. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வாக்கியங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. கையை அப்படியே பைபிளை கீழே வச்சு நல்ல கையை தட்டலாமா? நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. இயேசுவே, 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 நிறைவேறுவதாக. ஆண்டவரே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவன் ஆண்டவரே கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் 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 கையை தட்டி ஒருவனும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள்.